அட்லாண்டிக் கடலில் மூழ்கிய டைட்டானிக்கை நாம் ஏன் உயர்த்தக்கூடாது? டைட்டானிக்கை உயர்த்தினால் டைட்டானிக்கில் ஏற்பட்ட மாற்றங்களைப் பற்றி பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் அது நீண்ட காலமாக கடலுக்கு அடியில் இருந்து வருகிறது. மேலும் டைட்டானிக்கை நேரில் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் உண்மையில் டைட்டானிக்கை ஏன் உயர்த்தக்கூடாது? கடலின் அடிப்பகுதியில் இருந்து டைட்டானிக் போன்ற பெரிய கப்பலை உயர்த்தும் தொழில்நுட்பம் தற்போது நம்மிடம் உள்ளது. ஆனால் டைட்டானிக்கை பொறுத்தவரை நமக்கு மற்றொரு சவால் உள்ளது. அதாவது டைட்டானிக் சுமார் 112 ஆண்டுகளாக நீரில் மூழ்கியுள்ளது. எனவே இவ்வளவு காலமாக அது கடலுக்கு அடியில் இருப்பதால் இன்று நாம் உயர்த்த முயற்சிக்கும் அதே நிலையில் டைட்டானிக்கை உயர்த்த முடியும் என்று அர்த்தமல்ல. கூடுதலாக டைட்டானிக் உடைந்த பகுதியில் அதிகளவு நீர் ஓட்டம் உள்ளது. எனவே டைட்டானிக்கை உயர்த்த முயற்சிக்கும் போது இந்த வலுவான ஓட்டம் காரணமாக டைட்டானிக்கின் பல பகுதிகள் அழிக்கப்படும்.